மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. எல்லா கட்சிகளையும் கம்பேர் பண்ணும்போது அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு சொன்னா டிவிக்குன்றது வந்து மாற்றமே கிடையாது. எல்லாருமே அங்க அரசியல் மயப்படுத்தப்படாம இருக்கிறாங்கன்னு சொன்னா அது தவறாயிடும். கட்சியினுடைய தலைமை இவங்க விரும்புற முடிவு எடுக்கலன்னா கூட வந்து கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, அதுவும் குறிப்பா இது வந்து ஒரு சோசியல் ஸ்டிக்மா. அது போலி சமூக ஊடக போராளிகள் இருக்காங்களா, இவங்க தான் வந்து இதை டியூன் பண்ணி அதை பதமா போடுவாங்க. அந்த பதிவை அவங்க கொச்சையா போட மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் தாமதப்படுத்துகிறது, என்ன நோக்கம் இருக்கு, திரைமறைவில் ஏதாவது இருக்கிறதா இவங்க போட்டு விட்டு போயிடுவாங்க. குறிப்பா துணை முதலமைச்சர் பதவி கேட்கறாங்கிறதா மேட்டர். விஜய் அவர்கள் திருச்சி கிழக்க வந்து ராஜினாமா பண்ண போறாரு. திருமாவளவன் அவர்களை நிக்க வச்சு துணை முதல்வராக ஆக்க போறது உறுதி அப்படின்னு ஒரு தகவல். தலைவர் வந்து அபிஷியலா சொன்னது முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கு பெறணும் வலியுறுத்துறாங்க. ஐடியாலஜிக்கல் கைடாவே வந்து அவர் மாறுவார். அது நம்ம முற்றுமுழுதா திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்த மாதிரி ஆயிடாது. திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரவே கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லையே. நான் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்ப மாட்டேன்னா, கட்சி எம்பவர் ஆகணும்னு நான் விரும்ப மாட்டேன்னா, அப்ப நான் சொல்லுவேன்ல, தலைவர் தீர்மானிப்பார். அப்ப எல்லாரும் பேசுறோம், எங்களோட விருப்பங்கள் இது. ஆனா சூழலை கருதி முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரமும் தலைவர் இருக்கு. பொதுச்செயலாளரோட டிஸ்கஸ் பண்றாரு, இதுல இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பேசுறாங்க. கடைசியா என்ன முடிவுக்கு வராங்கன்னா, வேண்டாம் கம்யூனிஸ்ட் வழியிலேயே நம்ம இருப்போம், நான் நிர்வாக திறமை மிக்க ஒரு ஆட்சியை நடத்துகிறேன் எல்லா கருத்தையும் தூக்கி குப்பையில போட்டோம்னா, அந்த நிர்வாக திறமையோடு நடக்கக்கூடிய ஆட்சி வெகு சில வருஷங்கள்ல வந்து மக்களுக்கு வந்து எந்த பயனும் தராது. ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நிர்வாக திறமை வந்து குறைவா இருந்துன்னு வச்சுங்க, இவங்க அதை கொண்டு போய் சரியா போகாதனால வந்து அதனால சில பிரச்சனை ஏற்படும். அப்போ ஒரு கவர்னன்ஸ் வித் ஐடியாலஜிக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் வந்ததுன்னா நமக்கு நல்லதுதான். ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். தாவேகாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுக்குமா அப்படிங்கிற நிலை, அந்த 118 நம்பர்ஸ் வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ விசிகா கிட்ட இருக்கிற அந்த 2 எம்எல்ஏக்கள் தான் அந்த டிசைடிங் ஃபேக்டரா இருந்தாங்க. அப்போ காலை முதலே, அதாவது சனிக்கிழமை, கடந்த சனிக்கிழமை செய்திகள் வருது, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ நிறைய செய்தி, நிறைய வதந்தி எல்லாமே கலந்து பரவுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறார் அப்படின்னு. அப்போது அந்த டிவி கேஸ் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆன்லைனில் என்னென்ன எழுதுனாங்கிறது நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். என்னென்ன வார்த்தைகள் வசைபாடப்பட்டது, அந்த பொது புத்தியிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் போடப்பட்டது எல்லாத்தையும் இந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு கூட எனக்கு மனம் இல்லை. அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகள் போடப்பட்டுச்சு. அப்போது அந்த அளவுக்கு தான் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க. அந்த கட்சிக்கு தான் வந்து மறுபடியும் ஆதரவு கொடுக்கணுமா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இளையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒப்பீட்டளவில் எல்லா கட்சிகளையும் கம்பேர் பண்ணும்போது அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு சொன்னா டிவிக்குன்றது வந்து மாற்றமே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க அதுக்காக எல்லாருமே அங்கே அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது தவறாயிடும். ஒன்று. இரண்டாவது, இப்போ இந்த போக்கே வந்து எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் இருக்கவங்களும் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இது வந்து ஒரு மாதிரி ஒரு இந்த டெரரிசம் மாதிரி இருக்கு, சோஷியல் மீடியா டெரரிசம் மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய தலைமையோ ஒரு கட்சி தலைவரோ அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு பிடிக்காத ஒரு முடிவு எடுத்தாருன்னா, இவர் ஏதாவது அந்த கட்சி தலைவரை தவறா பேசுறாரு, இல்லை அந்த கட்சியை பற்றி தவறா பேசினார்னா கூட நீங்க ரியாக்ட் பண்ணலாம். இவங்க விரும்புற முடிவு எடுக்கலன்னா கூட வந்து கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, அதுவும் குறிப்பா வந்து இது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா. அது எந்த கட்சியை வந்து மிக அதிகமாக தாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசிகே மிக அதிகமாக தாக்குவாங்க, விசிகே தலைவரை மிக அதிகமாக தாக்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடியது. இந்த நிலை வந்து மாறணுன்றது. இதில் தாவேகாரங்களுக்கு கூட வந்து இன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டு இது மாதிரி ஆதரவு கொடுக்கல போல, அதுவே தவறான செய்தி. நாங்கள் கால தாமதப்படுத்தணுன்றதே தவறான செய்தி. அதுக்கு வர அப்படின்லாம் பேசக்கூடிய தாவேகாரங்க ஒரு விஷயத்த வந்து தாவேகா மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவு இப்படிப்பட்ட ஒரு முடிவு. நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் இல்லையா, அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்றதும் போயிருக்கு அப்படின்ட்டு ஒரு பர்சன்டேஜ் சொன்னேன் இல்லையா. இன்னொரு பர்சன்டேஜ் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளும் வந்து பெருமளவு வந்து இந்த முறை வந்து விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பிஜேபி இதுல பெரிய சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி எதிர்ப்புன்ற வாக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இல்லை வந்து அது வந்து ஒரு பெரிய என்மாசா இருக்கு அப்படின்னாலே அதுக்கு முழு முதல் காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தான். இது யாருமே மறுக்க மாட்டாங்க. நீங்க சும்மா சிந்திச்சு பாருங்க, உங்க ஏஜ்க்கு நீங்க ஆரம்ப நாட்கள்ல பள்ளியோ இல்லை வந்து கல்லூரியா படிக்கும்பொழுது சனாதன் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அது ஏற்கனவே இங்க புழக்கத்துல இருந்த வார்த்தை தான், ஒரு கருத்தியலுக்கு இருந்த வார்த்தை. அப்போ இதை வந்து கொண்டு போய் ரீச் பண்ணாரு. ஆனா இதெல்லாம் புரியாம அன்னைக்கு கவர்னர் அவங்க உண்மையிலே கோவப்பட்டிருக்க வேண்டியது கவர்னர் மேலதான். காலதாமதம்னு இவங்க எதை சொல்றாங்க, விஜய் அவர்கள் பொறுப்பேற்பது தான் காலதாமதம்ன்றாங்க. இப்போ முதலமைச்சரா பதவி ஏற்பதை, முதலமைச்சரா பதவி ஏற்கிறது அன்னைக்கே கவர்னர் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா இதுல எங்க இருந்து காலதாமதம் வரப்போகுது, நாங்க எங்க இருந்து வரப்போறோம் சீன்ல.
அவர் பதவி ஏற்றுட்டு இருக்க போறாரு. இவங்களோட நோக்கமே இப்போ பாருங்க, பதவி ஏற்றப்ப எல்லாம் பேசினாங்கல்ல, இப்போ எல்லாம் அமைதியாக இருக்காங்கல்ல, ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் அமைதியாக இருக்காங்கல்ல. அப்போ அவர் கொண்டு போய் கொடுத்த அன்னைக்கு அவர் பண்ணியிருந்தானா பிரச்சனை கிடையாது. அவரும் அங்கே வந்து காங்கிரஸ் லெட்டர் கொடுத்துட்டு அவர் வந்து கூப்பிடலன்னொன்னே அடுத்த நாள் மாலையிலேயோ நம்ம தான் வந்து சிபிஎம்க்கு அனுப்புறாரு, சிபிஎம்க்கு அனுப்புறாரு. அதுக்கு அடுத்து தான் எங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாரு. ஸோ அவர் ஒரு நாள் எடுத்ததுக்கு பிறகு தான் நம்ம அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்த பிறகு நாங்கள் வந்து சிபிஎம் எடுக்கிற ஸ்டாண்ட் எடுப்போம்னு சொல்கிறோம். இல்லை அவங்க எடுக்கிற ஸ்டாண்டை ஒத்து எடுப்போன்றோம். அவங்க என்ன நிலையை எடுக்கிறாங்களோ அவங்க ஒரு நாள் ஆகிடுவாங்க. 2 நாள், 2வது நாள், முதல் நாள் சிபிஎம் முடியுது, 2வது நாள் சிபிஐ முடியுது. ஸோ 2 பேரும் முடிஞ்ச உடனே தான் எங்களுக்கு கன்வேப்படுது. நாங்கள் முடிவு எடுக்கிறோம். முடிவு எடுத்து லெட்டர் கொடுக்குற அன்னைக்கு காலையில் வன்னியரசு அவர்கள் வந்து ஊரில் இருக்காரு. அவர் வந்து சேரணும்ட்டு வெயிட் பண்ணுறோம். இதுதான் உண்மையாக நடந்தது. இதில் ஒன்றும் காலதாமதம் கிடையாது, அதில் ஒன்றும் டெட்லைன் கிடையாது, ஒன்றும் டைம் ஃப்ரேம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க ஏதோ அன்றைக்கே வந்து முடிஞ்சு அன்றைக்கே வந்து இப்போ பண்ணிடணுன்ற மாதிரியான ஒரு ப்ரெஷரை வந்து கொண்டு வந்து போட்டாங்க. இது என்ன மாதிரி இந்த ப்ரெஷரை சில பேர் போட்டாங்க. இந்த ப்ரெஷரை போட்டவுடனே நான் சொன்ன மாதிரி இந்த அறவே காடுத்தனமாக இருக்காங்களே இந்த சோஷியல் மீடியாவில், எதை பற்றியும் எந்த புரிதலும் இல்லாமல் அவங்க இதில் சில பேர் வந்து நீங்கள் அவங்க எல்லாரையுமே கட்சிக்காரங்கன்னு பிராண்ட் பண்ண முடியாது, எந்த கட்சியாக இருந்தாலும். இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சோஷியல் மீடியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்சியை வந்து கட்சியில் இருக்கக்கூடியவங்க பயணிக்கக்கூடியவங்கன்னா ஒரு நீடித்த நிலைத்த தன்மையோடு அந்த கட்சியில் பயணிக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இயங்குறவங்க அப்படின்னா ஃபேஷனபிளாக இன்னைக்கு இவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. நேற்று இவங்க யாருன்னு போய் பார்த்தா பிஜேபியை சப்போர்ட் பண்ணவங்களா இருப்பாங்க. முந்தா நேற்று இவங்க யாருன்னு பார்த்தா நாம் தமிழரை சப்போர்ட் பண்ணவங்களா இருப்பாங்க. இப்போ எனக்கே வந்து சில பேரை வந்து பர்சனலாக வந்து தெரியும். இன்னைக்கு வந்து பெரிய சமூக ஊடக போராளி மாதிரி வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிலாம் எழுதுறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் பார்த்தா யாருன்னு போய் பார்த்தா அப்படியே போய் பார்த்தா 18-19 இவங்களோட விழுந்து திமுகவை ஆதரிச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் 1-2 பேரை வந்து நான் போட்டிருக்கிறதே அவங்கள டிஎம்கேன்னு டேக் விடாத என் ஃபோன்லேயே போட்டு வச்சிருக்கிறேன் நான். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி போலி சமூக ஊடக போராளிகள் இருக்காங்களா, இவங்க தான் வந்து இதை டியூன் பண்ணி விடுறாங்க. இவங்க டியூன் பண்ணி அதை பதமா போடுவாங்க. அந்த பதிவை அவங்க கொச்சையா போட மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் தாமதப்படுத்துகிறது, என்ன நோக்கம், இதற்கு திரைமறைவில் ஏதாவது இருக்கிறதா இவங்க போட்டு விட்டு போயிடுவாங்க. குறிப்பா துணை முதலமைச்சர் பதவி கேட்கறாங்கிறதா மேட்டர். இப்போ நீங்க வந்து அபிஷியலான ஒரு கம்யூனிகேஷன் வந்து என் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து கொடுக்குறாரு உடனே. அந்த மாதிரி எங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்ல, இப்போதைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்காக மட்டும் தான். ஏன்னா உயர்நிலை குழு கூடி முடிச்சாச்சு. உயர்நிலை குழுல என்ன பண்றோம்னா, உயர்நிலை குழுல டிஸ்கஷன் நடந்தது. நம்ம டிமாண்ட் வைக்கலாமா, கேபினட் இயல்பு தானே. இப்போ ஏங்க நான் விரும்ப மாட்டேனாங்க, ஒரு ஆதரவு நான் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்ப மாட்டேனா, இல்ல வந்து எங்க கட்சி எம்பவர் ஆகணும்னு நான் விரும்ப மாட்டேனா, அப்ப நான் சொல்லுவேன்ல தலைவர் தீர்மானிப்பார். அப்ப எல்லாரும் பேசின உடனே தலைவர் கடைசியா என்ன தீர்மானம் போடுறோம்னா, எங்களோட விருப்பங்கள் இது, ஆனா சூழலை கருதி முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரமும் தலைவர் இருக்கு, தலைவர் அதிகாரம் எடுங்கன்னா அவரு உட்கார்ந்து அவரும் பொதுச் செயலாளர்களோட டிஸ்கஸ் பண்றாரு. இதுல இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பேசுறாங்க. அப்புறம் கடைசியா என்ன முடிவுக்கு வராங்கன்னா, வேண்டாம் கம்யூனிஸ்ட் வழியிலேயே நம்ம இருப்போம், நம்ம வந்து அவங்கள ஒத்து எடுப்போம், அவங்கள மாதிரியே முடிவு எடுத்துருவோம், நம்ம வந்து வெளியில இருந்து சப்போர்ட். இப்படிதான் நடந்தது. ஆனா இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி வந்து எழுதுறதுன்றது வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை போடுறது. இது அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுன்றதுனால இந்த மாதிரி கொச்சையான பதிவுகளை போடுறாங்க. இதை வந்து தடுக்கிறது வந்து கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, டிஸ்க்ளைம் பண்ணணும். இப்போ நான் வந்து கட்சி பொறுப்பாளராக ஒரு தவறான கருத்து சொன்னா இமீடியட்டா வந்து என் மேல நடவடிக்கை எடுக்கணும். கட்சி ஆதரவாளர் என்ற டேக்லயோ இல்லை வந்து கட்சியை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஓன் பண்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் படத்தை வச்சுட்டு ஒருத்தர் ஒரு பதிவு போடுறாருன்னா, அவர் தாவேக்காவை ஓன் பண்றாரு, இல்லை தாவேக்கா என்னுடைய கட்சின்னு வெளிப்படுத்துறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அவரே பண்ணணும் கூட அவசியம் இல்லை, கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து இதெல்லாம் எங்க கருத்து இல்லைன்னா அது குறைந்தபட்சம் வந்து ஒரு சொல்லணும். இது எல்லா கட்சிக்கும் சொல்றேன் நான், அவங்க இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழல் கொண்டு வந்தால் தான் இது தடுக்க முடியும். இப்போ இன்னொரு இங்க ஏன் முரண்பாடு வருது அப்படின்னா, விஜய் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தலித் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அதுக்கு ஆதரவு வந்த முதல் குரல் வந்து எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய குரல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்கு தாவேக்காவை சேர்ந்த ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து ஒரு நரேட்டிவ் ஒன்று பண்றாங்க. என்னன்னா, 26 பொது தொகுதிகளில் தலித் மக்களை நிற்க வச்சு நாங்கள் வெற்றி பெற வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவாக பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வரும்போது மட்டும் இந்த தலித் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களோ. ஆனால் அதுவே வந்து ஒரு தலித் வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாரு அப்படிங்கும் பொழுது, இல்லை கேட்கலங்கிறத வச்சுக்கலாம், ஆனால் கேட்டாருன்னு வரும்பொழுது அதை ஏற்றுக்க மனம் வர மாட்டேங்குது. இல்லை அப்போ அது புரிதல் பிழையாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா? 100% இது வந்து ஒரு சோஷியல் மைண்ட் செட். நீங்கள் அழகாக வந்து ஒரு விஷயத்தை இப்போ வந்து வெளிப்படுத்தி வச்சிருக்கீங்க. என்னன்னா, நாம் வந்து பொதுவாகவே இந்த தலித் இஷ்யூஸ் வரும்பொழுது காயின் பண்ணி விசிகே ஏன் கேட்கல, விசிகே ஏன் கேட்கலன்றதே வந்து ஒரு தவறான ஒரு புரிதல். கண்டிப்பாக எல்லாருமே கேட்கணும். இப்போ இவங்களுக்கு வேணும்னா வந்து தலித் என்ற அந்த டெர்மினாலஜியும், தலித் என்கின்ற அந்த அடையாளத்தையும், தலித் என்கின்ற அந்த மக்கள் திரளையும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து தேவையானது கிடைச்சதுன்னா வந்து அதை வந்து உதறிடுறாங்கன்னு. நீங்கள் வந்து அப்படி பார்த்தா
திரு ஆதவ அர்ஜுனா அவர்களே வந்து முதல்ல வந்து கட்சியில் வந்து நான் வந்து துணை முதலமைச்சர் ஆக்குவேன்லாம் பேசினார். இப்போ நான் வந்து பொதுவாக சொல்ல, இப்போ இன்னைக்கு வந்து அதற்கான முயற்சி அவர் எடுப்பாரா என்னன்றதுலாம் ஒரு கொஸ்டினாகவே சில பேர் வைக்கிறாங்கல்ல. அதனால் அது வந்து நீங்கள் சொன்னது 100% உண்மை. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து நீங்கள் வந்து தலித்துகளுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி சூழலை பேசுறது, அது செய்ய வேண்டிய தருணத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் இன்னும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய யதார்த்தமான நடைமுறை. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறது தான் வந்து விசிக சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் தான் இருக்க முடியும். திருச்சி கிழக்கை வந்து ராஜினாமா பண்ண போகிறாரு. அந்த திருச்சி கிழக்கில் வந்து திருமாவளவன் அவர்களை நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி விரைவில் ஒரு 6 மாத காலம் அதற்கு அப்புறமாக அந்த தேர்தல் முடிஞ்சு அந்த இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக துணை முதல்வராக ஆக்க போகிறது உறுதி அப்படின்னு ஒரு தகவல் வருது. நீங்கள் என்ன இப்போ அதான் சொல்றீங்க? தலைவர் வந்து அஃபிஷியலாக சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டோம், ஆனால் அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கு பெறணுன்றதை வந்து வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுனால நேற்றைக்கு கூட சொன்னார். மாதிரி அவர் சொன்னது தலைவரே வந்து ஆன் ரெக்கார்ட் போயிருக்காரு. என்ன போயிருக்காருன்னா, எங்களை மந்திரி சபையில் இடம் பெறணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காருன்னு. என்னவா இடம் பெறணும், யார் இடம் பெறணுன்றதுலாம் அவரும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதனால் அது வந்து இட் இஸ் நாட் அன் அஃபிஷியலாக வந்து நான் வந்து சொல்கிறதுக்கு நிலையில். ஆனால் வந்து ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் என்கின்ற முறையில் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு, நியாயமாக என்னோட எதிர்பார்ப்பு அவர் முதலமைச்சராக தான் ஆகணும்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் வந்து மாநில அரசில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில், இன்னொன்று திரு விஜய் மாதிரியாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல், ஒரு ஐடியாலஜிக்கல் கைடாகவே வந்து அவர் மாறுவார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் துணை முதலமைச்சர் ஆவது என்பது வந்து என்னை போன்றவர்கள் வந்து அது ஒரு பெரிய சூழலாக தான் பார்ப்பேன். அதுலேயும் இன்னும் குறிப்பான சில பேருக்கு சில ஐயங்கள் இடும். அவங்க நின்ன தொகுதியை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு. இப்போ நீங்கள் சொன்னது தான். இப்போ இவங்க வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ இப்போ தலைவருக்கோ எனக்கோ வந்து அவரை வந்து தலித் என்கின்ற அந்த சுருக்கத்தில் அவர் தலித்தா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆகலாம், அவர் தலித்தா இருக்கிறதுனால முதலமைச்சர் ஆகலாம்னு நான் நினைக்கல. அவருக்கு முதலமைச்சராக இல்லை, பிரதமர் ஆகிறதுக்கே எல்லா தகுதியும் இருக்குது. தகுதினா வந்து வெறுமனே வந்து இன்னைக்கு நம்ம சட்டப்படி கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை. 25 வயசாக இருக்கணும், இவர் வந்து இருக்கணும், அந்த தகுதி இல்லை. அதை கடந்து அந்த ஆளுமை தகுதி வந்து அவருக்கு ரெண்டுத்துக்குமே அவருக்கு இருக்குது. அதனால் அவர் எலிஜிபிள்னு பார்க்குறேன் நான். அவர் அதனால் எலிஜிபிள். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து அதுக்கு உடந்தையாக எடுத்துக்கிட்டு இல்லை வந்து சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்க திரு விஜய் அவர்கள் செஞ்சார்னா இப்போ இந்த இது எல்லாமே அடிபட்டு போயிடும். நம்ம முதல்ல ஆரம்பிச்சு பேசுவோம். அந்த இது ஃபிக்ஸ் ஆகி தான் சைனே ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி எதுவும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இப்போ நான் வந்து ரொம்ப இதுவாக சொல்கிறேன். எங்கள் தலைவரை பற்றி எனக்கு பர்சனலாக தெரியும். அவர் என்றைக்குமே எதையுமே அந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தியோ இல்லை வந்து கட்டாயப்படுத்தியோ இல்லை வந்து இது இப்படி தான் இது பண்ணாதான் பண்ணுவேன்ற முடிவு எதுக்குமே எடுக்க மாட்டார். அவர் பார்வையில் முடிவு எப்படி எடுப்பார்னா, இது வந்து நம்ம ஏற்றிருக்கக்கூடிய கொள்கைக்கும் கருத்தியலுக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நினைச்சாருனா தான் ஒரு முடிவு எடுப்பாரே தவிர, அது பாதிப்பு ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தும், ஆனால் நமக்கு இது கிடைக்குது அப்படின்ற நிலையில் அவர் என்றைக்கு முடிவு எடுக்க மாட்டார். நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன்லையோ ஒரு அழுத்தத்திலையோ கொடுத்தெல்லாம் இது பண்ணிக்க மாட்டார். அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையாது அவர். இப்போ அப்படி அமைச்சரவையில் பங்கெடுக்கும் பட்சத்தில் இப்போ விசிகால இருந்து ஒரு சிலர் அமைச்சராகிறாங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. திருமாவளவன் அவர்களே துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா அதுவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் அப்படி ஆகும் பொழுது அது நம்ம முற்றுமுழுதாக திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த மாதிரி ஆகிடாது. அதையும் வந்து இல்லை, இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரவே கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லையே. எல்லாரும் எல்லா கூட்டணியை விட்டு போகிறாங்க வராங்கன்னும் போது அதுக்கு என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் வந்து சானிட்டி எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை, அப்படி இல்லை. ஒரு கொள்கையின் அடிப்படையில் கட்டப்பட்ட கூட்டணி அல்லவா அது இன்னைக்கு? அதை தான் நான் சொன்னேன். இப்போ இவருக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து அது வந்து ஒரு பவள விழா கண்ட ஒரு கட்சி திமுக. அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கிற கட்சி. ஐடியாலஜிக்கலாக அவங்க இப்படிதான்றதை வந்து வரையறுத்து வெளிப்படுத்தி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை. நீங்கள் மதசார்பற்ற தன்மைக்கோ சமூக நீதிக்கோ டிஎம்கேக்கோ ஒரு சர்டிஃபிகேட் தேவையில்லை. திரு விஜய் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் இல்லை. ஆனால் அவர் கிளைம் பண்ணுறாரு. என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, எனக்கு ஐடியாலஜிக்கலாக பெரியார் தான், எனக்கு ஐடியாலஜிக்கலாக எனக்கு வந்து அண்ணா இருக்காரு, ஐடியாலஜிக்கலாக எனக்கு வந்து அம்பேத்கர் இருக்கிறாரு அப்படின்னு அவர் வரிசையாக எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படிப்பட்ட சூழலில் இப்போ அவர் அதை வந்து அது உண்மைன்னு மெய்ப்பிக்கக்கூடிய சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்னா அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து கேட்குறேன், உங்களுக்கு வந்து இது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் இது சரியா அப்படின்ற நீங்கள் அதுக்கான சான்றை கொடுக்குறீங்க உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக. உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக அதை வந்து கொடுக்குறீங்கன்னா அதில் அக்செப்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒருத்தர் மட்டுமே நாட்டில் வந்து மதசார்பற்று இருக்கணும், ஒருத்தர் மட்டுமே நாட்டில் வந்து இதுவாக இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லையே. சமூக நீதி கொள்கை வந்து ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லையே. திமுகவுக்கு இருக்கானா இருக்கு, தாவேக்காவுக்கு இருக்கணுமானா இருந்துட்டு போடுங்க. இருந்தால் அதை விட ஒன்றும் பெரிய நல்ல விஷயம் கிடையாது. ஒரே கருத்தியலோட ஒரே சிந்தனையோட பல கட்சிகள் தொடங்குவது வந்து எந்த அரசியல் மாற்றம் ஏற்பட்டாலும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் தான் சமூகத்தில் வரும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பவருக்கு வரும்போது
ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து அதோட கவர்னன்ஸ் எபிலிட்டி, இன்னொன்று வந்து அதோட ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்து. இப்போ கவர்னன்ஸ் எபிலிட்டி கூட யார்கிட்ட வேணா இருக்கலாம். மியர் கவர்னன்ஸ் எபிலிட்டியோட வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்படின்னா ஐடியாலஜிக்கல் வேல்யூஸ்லாம் போயிடுச்சுன்னா காலப்போக்கில் நீங்கள் அந்த கவர்னன்ஸ்னால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நான் நிர்வாக திறமை மிக்க ஒரு ஆட்சியை நடத்துகிறேன்ட்டு நான் வந்து எல்லா கருத்தையும் தூக்கி குப்பையில் போட்டேன்னா அந்த நிர்வாக திறமையோடு நடக்கக்கூடிய ஆட்சி வெகு சில வருஷங்களில் வந்து மக்களுக்கு வந்து எந்த பயனும் தராது. நீங்கள் அதே வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நிர்வாக திறமை வந்து குறைவாக இருந்துன்னு வச்சுங்க, அப்போ என்ன பிரச்சனை வரும்னா இவங்க அதை கொண்டு போய் சரியாக போகாதனால வந்து அதனால சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ ஒரு கவர்னன்ஸ் வித் ஐடியாலஜிக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் வந்ததுன்னா நமக்கு நல்லது தானே. ஓகே, அப்போ இங்கே தமிழ்நாட்டில் 2 பெரும் கட்சிகளாக 2 கட்சிகள் இருக்கும் பொழுது 2 கட்சியுமே ஒரே ஐடியாலஜியில் இருக்கும் பொழுது அது ஜனநாயகத்தில் நல்லது. அது எங்க வேறுபாடு வரும்னா அந்த கவர்னிங் முறை தான் வேறு, கவர்னன்ஸ்ல தான். அதனால ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை, சமூகத்துக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, காலம் கடந்து சமூகத்துக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே, உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.